நேற்று இரவு முதல் காலை வரை எனக்கு நிறைய அலைபேசி வாயிலாக நேரடியாக நண்பர்களும் பத்திரிகையாளர்களும் ஊடகவியாளர்களும் மடப்புறம் வழக்கிலே புகார்தாரக்கூடிய அந்த பெண்மணி குறித்து, அவர் மோசடி குறித்து, அவரால் ஏமாற்றப்பட்டவர் ஏமாந்தவர் ஒரு பேட்டி அளிக்கிறார் தொலைக்காட்சிகளில். அதில் மதுரை திருநகரைச் சேர்ந்த வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் இந்த வழக்கு சொந்தமாக தலையிட்டு மிரட்டினார் என்ற அடிப்படையில் அவர் பேசுகிறார். இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் கூட்டம், சங்கிகள் கூட்டம், சனாதன கூட்டம் திராவிட மாடலாட்சிக்கு எதிராக எப்படி சதிவலை பின்னுகின்றார்களோ அதை போன்று சங்கிகளை எதிர் விளைவை பற்றி கவலைப்படாமல் அவரை தோலுரித்து கொண்டிருக்கக்கூடிய நான் எதிராக சிக்குவனான்னு பார்க்குறாங்க. திராவிட மாடலும் சிக்காது, இந்த அரசும் சிக்காது, நானும் சிக்க மாட்டேன். ஏன்னா அங்கே மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. மதுரையில் 4 பேர் பசும்பொன் பாண்டியன் என்ற பெயரில் நீங்கள் தென் மாவட்டம் முழுவதும் பார்த்தா பசும்பொன், ஆணுக்கும் பெண்ணிற்குமே பசும்பொன் பேர் அதிகமாக இருக்கும். அது உசிலம்பட்டி பகுதியில், தென் மாவட்டத்திலே உசிலம்பட்டியில் தான் பசும்பொன் அதிகம் தெருக்களுக்கு. அதில் பசும்பொன் பாண்டியன் அப்படின்னு வச்சிருக்கிறது என்னுடைய தந்தையார் பசும்பொன் முத்துராமலிங்கத்தோடு நெருக்கமாக இருந்தவர். அதனால் அவர் பெயர் நினைவார்த்தமாக என் தந்தையார் பெயர் சேவுக பாண்டியன். அவர் தேவரை தலைவராக ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அவருடைய தலைவர் பெயர் பசும்பொன் என்றும், அவருடைய பெயர் சேவுக பாண்டியன் என்ற பெயரை பசும்பொன் பாண்டியன் என்று எனக்கு வைத்திருக்கிறார். ஆனால் இந்த பெண்ணிற்கும் நமக்கு எந்த சம்மந்தம் இல்லை. ரெண்டாவது, இப்படிப்பட்ட அநியாயமான பெண்களுக்கெல்லாம் நம்ம தலையிட வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. 45 ஆண்டுகளுக்கு மேலே பொது வாழ்க்கையில் இருக்கேன், 30 ஆண்டுகளுக்கு மேலே வழக்கறிஞர் துறையில் இருக்கேன். பாதிக்கப்பட்டவர் நிற்பதே என்னுடைய குரலாக, குரலற்றவர்களின் குரலாக தான் நீதிமன்றமாக இருந்தாலும் மக்கள் மன்றமானாலும் போராடி கொண்டிருக்கிறேன். அதனால் அல்வா சாப்பிட்டது மாதிரி சங்கிகள் ஐயோ பசும்பொன் பாண்டியன் பசும்பொன் பாண்டியன், அந்த பசும்பொன் பாண்டியன் என்பவர் வேறு, நான் வேறு. அதனால் நீங்கள் நினைக்கிற கனவுங்க இல்லை. அது மாதிரி தான் திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக சதிவலை பின்னப்படுது பல்வேறு வகையாக. அமித்ஷா டீ குடிக்கிற மாதிரி காலையில் எழுந்திரிச்சா மதுரைக்கு வர போக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பெண்ணு மேலே புகார் இருக்குது நிறைய. 2010 இந்த பொண்ணு வந்து திமுக ஆட்சி இருந்திருக்கலாம். 2011 புகார்ன்றாங்க. 2011 அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. அதனால் இந்த புகார் உண்மைத்தன்மை, இந்த பெண்ணை பற்றியான முழுமையான பின்னணி இதெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டியிருக்கு. அதையெல்லாம் விடுத்து விட்டு திமுக ஆட்சிக்கு எங்கேயாவது எல்லாத்துக்கும் வாயடைக்கிற மாதிரி முதலமைச்சர் தன் பணிகளை சிறப்பாக செய்திருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையும் செஞ்சிருக்கு. இதோட முதலமைச்சர் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே எந்த முதலமைச்சரும் செய்யாத வேலை. தூங்கல அவர். எடப்பாடி பழனிசாமி 13 பேரை சுட்டு கொண்டார். தூத்துக்குடியில் மன்னிப்பு கேட்டிருக்காரா? முதலமைச்சர் மனம் நொந்து போய் மனவேதனையோடு அந்த தாய்கிட்ட மன்னிப்பு கேட்ட காட்சி இன்னைக்கு இந்தியாவே பேசுகிறது, உலகமே பேசுகிறது. உடனே அந்த தம்பிக்கிட்ட பேசுறாரு. அண்ணனை பறிகொடுத்த தம்பிக்கிட்ட ஒரு கூட பிறந்த அண்ணனா முதலமைச்சர் பேசுறாரு. சிபிஐ விசாரணைன்னு சொல்லிட்டாரு. நிவாரணம், வீட்டுமனை பட்டா, அரசு வேலை, இன்னும் விசாரணை இருக்கு. விசாரணையில் எவ்வளவு பெரிய ஆள் உங்களுக்கு உத்தரவிட்டு இருந்தாலும் அவங்கள நடவடிக்கை எடுப்பார். அது மாதிரி இந்த பெண்ணுடைய பின்புலத்தை விசாரிக்கணும். மோசடி பண்ணது குடும்பமே மோசடியில் இருந்திருக்கு. அந்த பெண்ணுடைய தாயார், அவருடைய தந்தையார் இறந்து போயிருக்கிறாரு, அண்ணன் எல்லாமே. அது எங்கள் பகுதி தான், நம்ம இருக்கக்கூடிய உறவினர் இருக்கக்கூடிய பகுதிகள் தான் இப்போ தான் தெரியுது. ஆனால் அந்த பெண்ணுடைய பின்புலம் தெரியாமல் இந்த ஸ்பெஷல் டீமுக்கு ஆணையிட்ட அந்த அவ்வளோ பெரிய ஆள் யார்? எனக்கு அங்கே தான் சந்தேகம் வருது. சங்கியாக இருப்பானோ? எல்லாமே இந்த ஆட்சிக்கு எதிராக எல்லா வேலையும் பண்ணி பார்க்குறாங்க, நடக்கலை. ரெண்டாவது திருமங்கலம்ன்றாங்க. ஆர்பி உதயகுமார் இந்த பெண்ணுக்கு தொடர்போ? அந்த ஆள் இந்த வேலைலாம் பார்ப்பான். சகுனி வேலைக்கு சொந்தக்காரன். இந்த பெண்ணை தயார் பண்ணி பொய்யான புகாராக இருக்கலாம், நகை பறி கொடுக்காம கூட இருக்கலாம். அதனால் இதெல்லாம் தயாரிப்பான வேலையாக கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரு வாலிபனை இழந்திருக்கிறோம்.
அதனால் இது கண்டிக்கத்தக்கது. அதனால் எங்கள் பேரெலாம் வந்துடும் சங்கி ஏமாறாதீங்க, நாங்கள் வரமாட்டோம். ஏன்னா நியாயத்தின் பக்கம் தான் நிற்போம். நியாயமே எங்களுடைய கோரிக்கை. நான் ஒரு அடிப்படையில் ஒரு பெரியாரின் தொண்டன். அதனால் பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் தான் நிற்போம் நம்முடைய குரல். அதனால் அந்த பசும்பொன் பாண்டியன் என்பது வேறு, நான் வேறு என்பதையும் இந்த நேரத்தில் தெளிவுபடுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்த ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், நம்முடைய வைகோ அவர்களுக்கு உதவியாளராக இருந்த சங்கரங்கோவிலை சேர்ந்த அருணகிரி அவர்கள் இந்து மத கடவுள்களை இழிவுபடுத்தி முகநூலில் வெளியிட்டார்னு சொல்லி அவரை காவல்துறையை கைது செய்திருக்கு. நான் அதையும் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னு கேட்டால், முருகபக்தர்கள் மாநாடு என்ற பேரில் மதுரையில் நாங்கள் முருகபக்தர்களை பற்றி தான் பேசுவோம்னு சொல்லிட்டு திராவிட இயக்கத்துடைய தளபதி பெரியாரையும் அண்ணாவையும் காணொளி வாயிலாக இழிவுபடுத்தியவர்கள் மீது புகார் கொடுத்தும் சிஎஸ்ஆர் கூட கொடுக்க மறுத்துட்டாங்க. நேற்று வாஞ்சிநாதன் போராடி அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி அண்ணா நகர் போலீஸில் போராடி தான் சிஎஸ்ஆர் காப்பி வாங்கியிருக்காரு. வழக்கு பதிவு பண்ணியிருக்கீங்க. வைகோவுடைய உதவியாளர் கருத்து சுதந்திரத்துடன் முகநூலில் பதிவிடுறார். அவருடைய பதிவு வரவேற்கத்தக்க பதிவு, ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதிவு. யாரோ ஒருத்தர் புகார் கொடுத்துருக்காங்க. அவர் திராவிட மாடல் அரசை ஆதரிப்பவர். அவங்க அப்பா சங்கரங்கோவுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நகரச்சராக இருந்தவர், சேர்மனாக இருந்தவர். இவர் வைகோவுக்கு உதவியாளர் இருந்தவர், நேர்மையானவர். யாரோ ஒரு சங்கி கொடுக்குற புகார்கள்லாம் கைது செய்யக்கூடாது. அப்படி தான் எண்ணி ஒரு முறை கவர்னரை பேசிட்டேன்னு சொல்லி, இப்போ நான் பேசுனது தான் ஒரு முதலமைச்சரும் பேசினார், அமைச்சரவையே பேசுகிறேன், இன்றைக்கி நாடே பேசுது. அண்ணா சொன்னது தான் நான் சொன்னேன். ஆட்டுக்கு தாடியும் தேவையில்லை, நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லைன்றதான் நம்முடைய கருத்தாக சொன்னோம். அதனால் சங்கிகளுக்கு தேடி போடுற மாதிரி வேலையில் இருக்கக்கூடாது. அருணகிரி அவருடைய கருத்தை பதிவுறாரு. இந்து மத கடவுளை அவர் ஒன்றும் இழிவுபடுத்தலை, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறார். அவங்க அப்படி பெரியாரை இழிவுபடுத்துகிறாங்க, அண்ணாவை இழிவுபடுத்துகிறாங்க, அவங்க வலைதளத்தில் பூரா பெரியாரை இழிவுபடுத்துகிறாங்க. ஆனால் காவல்துறையை பொறுத்தளவில் சங்கிகள் உள்ளே பூந்துருக்கான். நான் ஆரம்பத்திலிருந்து சொல்கிறேன், ஊடகங்கள்லையும் ஜாதி அடிப்படையில் தான் செய்திகளை வெளியிடுறாங்க. சிறுமதி பாதிக்கப்பட்டார். நான் இன்னைக்கு நம்முடைய அஜித்குமார் அவர்களுடைய படுகொலை ஊடகங்களை கடுமையாக சமூகத்தில் உள்ளது, எங்கள் மாதிரி ஆளுக்கு குரல் கொடுக்குறோம். பெண்ணிக்ஸ் ஜெயராஜ் பாதிக்கப்பட்டார் சாத்தாங்குளத்தில், அதுக்கும் குரல் கொடுக்குறோம். ஊடகங்கள் குரல் கொடுக்குது, வரவேற்கிறோம். அதே நேரத்தில் சிறுமதியுடைய விஷயத்தில் எல்லாமே படுத்துட்டாங்களே. சாதி கட்சின்னு சொல்கிற விடுதலை சிறுத்தைகள் சாதி மதம் பார்க்காம சிறுமதி விஷயத்தில் போராடுது. ஊடகங்கள் இந்த அளவுக்கு கொண்டு வரல. ராமநாதபுரம் மணிகண்டன் நாங்களாம் போராடுறோம், நாகை திருவள்ளுவன் போராடுறது, விடுதலை சிறுத்தைகள் போராடுச்சு. ஆனால் நாங்கள் ஜாதிக்கு முட்டு கொடுக்குறோன்னு சொல்கிறவன் யாரும் இந்த ஊடகங்கள் மணிகண்ட விஷயத்தை மறைக்குது. 24 பேர் 25 பேர் இந்த 4 ஆண்டுகளில் லாக்அப் டெத் ஆகிருக்காங்க. பெண்ணிக்ஸ் ஜெயராஜுடைய இதுக்கும் நம்முடைய அஜித்குமாருக்கும் ஊடகம் பெருசாக பேசுகிறாங்க. இந்த ஆட்சிக்கு எதிராக கொண்டு வர நினைக்கிறாங்க. நான் படுகொலைன்றது 25 பேரையும் ஒன்றா தான் நினைக்கிறேன். எங்களுக்கு இங்கே ஜாதி கிடையாது. நான் ஒரு திராவிடன், மனிதன். மனித விரோதம் அது அஜித்குமார் ஆனாலும், சிறுமதி ஆனாலும், ராமநாதபுரம் மணிகண்டன் ஆனாலும், பெண்ணிக்ஸ் ஜெயராஜ் ஆனாலும் கண்டிக்கத்தக்கது. இனிமேல் கடைசியாக இருக்கணும், சட்டம் இயற்றப்படணும். முதலமைச்சர் இதுக்குன்னு ஒரு தனி சட்டத்தை இயற்றணும். இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அதனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கி சங்கிகள் உள்ளே பூந்திருக்க அரசு நிர்வாகத்துக்குள்ளே நம்முடைய வைகோடைய பழைய உதவியாளர் அவரை அருணகிரி அவர்களை கைது செய்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன். தமிழ்நாடு அரசு உடனே விடுதலை செய்யணும்னு அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். அதில் கூடுதலாக பார்த்தோம்னா, அந்த பெண்ணு முதலமைச்சர், அன்றைய துணை முதலமைச்சர் எனக்கு தெரியும், அவர்களை வச்சு தான் அந்த பணத்தை பெற்றுன்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அன்றைய தினம் பார்த்தோம்னா 2011 ஒரு பாதி நாட்கள் திமுகவினுடைய ஆட்சி இருந்துச்சு. ஒருவேளை அந்த பெண்ணுக்கு திமுக தொடர்பு இருக்குமான்ற மாதிரி பல்வேறு கேள்விகள் எழும்புது. எப்படி பார்க்கலாம்? நிச்சயமாக அந்த பெண்ணை எப்படி இப்போ என்னையே சொல்கிறாங்க, யாரோ ஒரு பசும்பொன் பாண்டியன் மாப்பிள்ளன்ற பூரா கல்யாண வீட்டில் போய் மாப்பிள்ளையை உட்கார முடியுமா? அது மாதிரி அன்றைய ஆட்சியில் பேரை சொல்லியிருக்கலாம். இன்றைக்கி வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பூரா யார் பிறவா சொல்கிறான்ல. அதனால் நிச்சயமாக
கடுகளவு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கும் இந்த பெண்ணிற்கும் சம்பந்தம் இருப்பது தான் என்னுடைய கருத்தாகும். வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து அந்த குடும்பத்தையே சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருக்காரு. இந்த சம்பவத்தை நம்ம எப்படி பார்க்கலாம்? அவர் மாநாட்டுக்கு போய் இறந்த ரசிகர் வீட்டுக்கே போகல. அவரு பள்ளிச்சிறார் சிறுமதி இறந்தாரே போனாரா? ராமநாதபுரம் மணிகண்டன் இருந்தார் போனாரா? சாத்தாங்குளம் பெண்ணிக் ஜெயராஜ் இருந்தாங்கள போனாரா? அரசியல் சுயலாபத்துக்காக வருகிறார்கள். முதலமைச்சரான பணியை செய்திருக்கிறார். உடனடியாக அமைச்சர் அனுப்புறார், உடனடியாக பணியிடை நீக்கம், உடனடியாக சிபிஐ விசாரணை, உடனடியாக எஸ்பி காத்திருப்போர் பட்டியல். இது முதலமைச்சருக்கான வேலை. உடனடியாக அந்த பாதிக்கப்பட்ட உடைய குடும்பத்துக்கு அரசு வேலை, இலவச பட்டா மனை. எதிர்கட்சி வேலைன்னா உடனடியாக அமைச்சர் அனுப்பிச்சு விட்டு அந்த அம்மாவுக்கு மகனை இழந்த தாய்க்கு ஒரு மகன் ஸ்தானத்திலிருந்து முதலமைச்சர் சாரி மன்னித்துக் கொள்ளுங்கன்னு கேட்குறாரு. எடப்பாடி வாழ்க்கையில் நடந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டிருப்பியா? அது மாதிரி விஜய் வந்து பாவம் ஜோசப் விஜய் ஏதோ நேற்று நல்ல தெளிவான மனநிலை இருந்தாரா என்னன்னு தெரியல. தமிழ்நாட்டில் எவ்வளவோ சம்பவம் நடந்திருக்கு. அவங்க ரசிகர் இருந்தால் கூட போக மாட்டார். இப்போ தேர்தலை முன்னிட்டு வருகிறார்கள். மக்களுக்கு தெரியும் யார் தேர்தலுக்காக பணியாற்றுகிறார்கள். இன்னைக்கு முதலமைச்சர் ஆளுங்கட்சியின் முதலமைச்சராக எதிர்கட்சி தலைவராகவும் எதிர்கட்சி தலைவர் செய்ய முடியாத வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். வரவேற்பு. அந்த சத்தீஸ்வரன்ற சாட்சியை வந்து மிரட்டப்படுவதாக வந்து டிஜிபி அலுவலகத்தில் வந்து தனக்கு ஒரு பாதுகாப்பு வேணுன்ற மாதிரியான ஒரு கருத்தை வச்சு நிச்சயமாக வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். அவருக்கு பாதுகாப்பு வழங்க மறுத்தால் எங்களை போன்ற இடதுசாரி முற்போக்கு சிந்தனையாளர்கள், பெரியார் சிந்தனையாளர்கள் அவரை பாதுகாப்போம். சாட்சி அளிக்கிறவெல்லாம் காவல்துறை பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து பழைய காலம், இனிமேல் நடக்காது. அதனால் அவரை பாதுகாக்க வேண்டியது தமிழக அரசுடைய கடமை. முதலமைச்சர் செய்வார். அது மாதிரி சகாயத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு போடணும். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மணல் இயற்கை கொள்ளை நடக்குது, அதை தடுக்கணும். முதலமைச்சர் எல்லா வகையிலும் முனைப்போடு இருக்கிறார். அவருக்கு அதிகாரிகளும் அமைச்சர்களும் ஒத்துழைப்பு இன்னும் கொடுத்தால், முதலமைச்சரை போல் அனைவரும் பணியாற்றினால் திராவிட மாடல் அரசு இன்னும் சிறப்பாக இருக்கும். முதலமைச்சர் ஒருத்தர் தான் எல்லா வேலையும், அமைச்சர் வேலையும் பார்க்குறாரு, அதிகாரி வேலையும் பார்க்குறாரு, வயதுக்கு மீறி உழைக்கிறார். அதனால் அந்த தம்பிக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும், கொடுப்பாருன்னு நம்புகிறேன்.